இஸ் a subject of the state. ஸோ அதனால ரெண்டு பேருக்கும் நியூட்ரலா இருக்க வேண்டியது வந்து இன்வெஸ்டிகேட்டிங் அத்தாரிட்டியோடைய கடமை. அதனால இன்வெஸ்டிகேஷன்ங்கிறது வந்து ஒரு ஃபேர் இன்வெஸ்டிகேஷனா இருக்கணும். கான்ஸ்டிடியூஷன். ஸோ அதனால இந்த விஷயங்களை மனதில் கொண்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து இதை ஒரே ஒரு செஷன்ல முடிக்காம இத்தனை செஷன் எடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 5 செஷன் இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு மட்டும் எடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி முடித்த பிறகு என்ன பண்ணணும், கோர்ட் வந்து என்ன, அதாவது போலீஸ் என்ன பண்ணும் அப்படிங்கிறது தான் அடுத்து வரக்கூடியது. இஃப் தேர் இஸ் நாட் சஃபிஷியன்ட் எவிடன்ஸ், இப்போ வந்து இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்றோம், இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி முடிச்ச பிறகு இவர் மேல வழக்கு தொடுப்பதற்கான போதுமான சாட்சியங்கள் அல்லது சூழ்நிலைகள் இல்லை அப்படின்னா என்ன பண்ணும், க்ளோசர் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணணும் அண்டர் செக்ஷன் 169 சிஆர்பிசி. சஃபிஷியன்ட் எவிடன்ஸ் இருக்கு, இவர் குற்றம் செய்திருக்கிறார் அப்படின்னு கருதுவதற்கான போதிய சாட்சியங்களும் ஆவணங்களும் சூழ்நிலை சாட்சியங்களும் இருக்குன்னா அப்ப 170 சிஆர்பிசி கீழே நம்ம சார்ஜ் ஷீட் அல்லது ஃபைனல் ரிப்போர்ட் வந்து ஃபைல் பண்ணோம். இதுதான் செக்ஷன் 169 அண்ட் 170 சொல்லுது. இப்ப 169 என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ப்ரொசீஜர் ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இஃப் அப்பான் an investigation under this chapter, it appears to the officer in charge of the police station that there is not sufficient evidence or reasonable ground of suspicion to justify the forwarding of the accused to a magistrate. Such officer shall, if such person is in custody, release him on his executing a bond with or without sureties, as such officer may direct to appear if and when so required by the before a magistrate empowered to take cognizance of the offense on a police report and to try the accused or commit him for trial. ஸோ இந்த மாதிரி சஃபிஷியன்ட் எவிடன்ஸ் இல்லைன்னா அவர் என்ன பண்ணும், அவருக்கு அந்த அக்யூஸ்ட் வந்து அவருடைய கஸ்டடியில இருந்தாருன்னா அவருக்கு பெயில் கொடுத்துட்டு, எப்ப இந்த தேதியில எப்போ வந்து மேஜிஸ்ட்ரேட் உங்களை வந்து நீதிமன்றத்தில் ஆஜராக சொல்றாங்களோ அன்னைக்கு வந்து நீங்க நீதிமன்றத்தில் ஆஜராயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பி வைத்து விட வேண்டும். அதுல க்ளோசர் ரிப்போர்ட்டை கொண்டாந்து 173 கீழே கோர்ட்ல போடணும். 169 ஃபாலோ பண்ணி அடுத்தது 170 cases to be sent to magistrate when evidence is sufficient. If it appears to the officer in charge of the police station that there is sufficient evidence or reasonable ground as aforesaid, such officer shall forward the accused under custody to a magistrate empowered to take cognizance of the offense upon a police report and try the accused or commit him for trial. So the investigation complete பண்ண பிறகு இவரை வந்து இவர் மேல கேஸ் தொடுத்து ப்ராசிக்யூட் பண்ணுவதற்கு போதுமான சாட்சியங்கள் இருக்கு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாருன்னா அவர் என்ன பண்ணலாம், அவர் கஸ்டடியில இருந்தாருன்னா அவரை வந்து யாரு இந்த ஃபைனல் ரிப்போர்ட் மேல காக்னிசன்ஸ் எடுக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட்டும், அதாவது ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட், அந்த ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு அவரை ட்ரை பண்ணும். எது மஜிஸ்ட்ரேட் அஃபென்ஸா இருந்தா ட்ரை பண்ணும், கோர்ட் ஆஃப் செஷன்ஸா இருந்தா எக்ஸ்க்ளூசிவ்லி ட்ரையபிள் பை கோர்ட் ஆஃப் செஷன்ஸா இருந்தா கமிட் பண்ணும். If the offense is bailable and the accused is able to give security, shall take security from him for his appearance before such magistrate on a day fixed and for his attendance from day to day before such magistrate until otherwise directed. So அது bailable offense இருந்தா போலீஸே பெயில் கொடுத்துடலாம். பெயில் கொடுத்துட்டு இந்த தேதி தான் 171. அடுத்தது when the officer in charge of the police station forward an accused person to a magistrate or take security for his appearance before such magistrate under this section, he shall send to such magistrate any weapon or other article which it may be necessary to produce before him. So இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப நார்மலா நம்ம வந்து சாட்சிய சட்டத்துல படிக்கும் பொழுது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல எவிடன்சஸ் இன்க்ளூட்ஸ் மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பார்ப்போம்னா ஓரல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது வாய்மொழி சாட்சியம், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் ஆவண சாட்சியம், இந்த ரெண்டு தான் நம்ம பார்த்துருப்போம். அந்த மெட்டீரியல் எவிடன்ஸ் எம்ஓன்னு சொல்றோம் இல்லையா, மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ், இந்த மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ் பத்தி அதுல எதுவுமே இருக்காது. எவிடன்ஸ் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா அது ஒரு சாட்சியமாகவே இருக்காது. ஆனா நம்ம நீதிமன்றங்கள்ல என்ன பண்ணுவோம், பல சமயங்கள்ல இந்த வெப்பனை கொண்டாந்து கொடுக்கறது, அப்புறம் ஸ்டோலன் ஆர்டிகல்ஸ் ரெக்கவர் பண்ணியிருந்தாங்கன்னா அதை கொண்டாடுறது, இந்த மாதிரி இந்த சாட்சிகளுடைய வாக்குமூலங்களை அல்லது சாட்சியத்தை பின்னிட்டு கோர்ட்ல வந்து கராபரேட் பண்ணுவதற்காக ஆயுதங்களையும் மற்ற பொருட்களையும் நீதிமன்றத்துல கொண்டாந்து கொடுக்குறது. இந்த ப்ளூ மெட்டீரியல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க பாருங்க, அதெல்லாம் கொண்டாந்து கொடுக்குறது. அதை எப்படி கொடுக்குறாங்கன்னா இந்த செக்ஷன்ல தான் கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்துதான் நம்ம வந்து
எம்ஓவா மார்க் பண்றோம் சப்சிக்வெண்டா. ஸோ அதுக்கான இது இந்த வெப்பன் ஆர்டிக்கலை வந்து ஃபார்வர்ட் பண்ணும் அப்படிங்கிற கட்டாயம் எதுல இருக்குன்னா 172ல இருக்கு. 170 சப்செக்ஷன் 2ல என்ன சொல்றாங்கன்னா, he shall send to such magistrate any weapon or other article which it may be necessary to produce before him and shall require the complainant, if any, and so many of the persons who appear to such officer to be acquainted with the facts and circumstances of the case as he may think necessary to execute bond to appear before the magistrate as thereby directed and prosecute or give evidence in the matter of the charge against the accused. So இந்த சாட்சிகளையும் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்கிறதையும் இந்த 172ல தான் சொல்றாங்க. If the court of the chief magistrate is mentioned in the bond, such court shall be held to include any court for enquiry or trial provided. அதெல்லாம் தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி இந்த 170 கீழே இப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்றோம், இன்வெஸ்டிகேஷன்ல சஃபிஷியன்ட் எவிடன்ஸ் இல்லை அப்படின்னா பாண்டை கொடுத்துட்டு ரிப்போர்ட் கோர்ட்டுக்கு அனுப்பிடணும், அவரை வீட்டுக்கு அனுப்பிடணும். இதே இவருக்கு சஃபிஷியன்ட் எவிடன்ஸ் இருக்குன்னா அதுக்கு வந்து ஆவணங்கள், சாட்சிகளின் வாக்குமூலங்கள், ஆயுதங்கள், வேறு ஏதேனும் பொருட்கள், இது எல்லாத்தையும் நீதிமன்றத்துக்கு ரிப்போர்ட்டோட அனுப்பணும் அப்படிங்கிறத 170 சொல்லுது. இப்போ இந்த 169க்கும் 170க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன, அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நமக்கு வந்து பின்னாடி எந்தெந்த வழக்குகள் எப்படி எப்படி வரும், இதுலதான் நிறைய குழப்பங்கள் இருக்கு. இந்த க்ளோசர் ரிப்போர்ட் அதை ஓபன் பண்றது அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் பின்னாடி பார்க்க போறோம். ஸோ அதனால இந்த டிஃபரன்ஸ் 169 சிஆர்பிசியில போடக்கூடிய ரிப்போர்ட்டுக்கும் 170 சிஆர்பிசியில போடக்கூடிய ரிப்போர்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத அபிநந்தன் ஜா அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற வழக்குல சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. The difference between the report by the police filed under section 170, which is referred to as charge sheet, and report sent under section 169, which is termed variously in different states as either referred charge, final report or summary. So 170ல போடக்கூடிய ரிப்போர்ட்டை சார்ஜ் ஷீட்னும், 169ல போடுற ரிப்போர்ட்டை ரெஃபர்டு சார்ஜ், ஃபைனல் ரிப்போர்ட், சம்மரின்னும் சொல்றோம். This court observed that when the police submitted a report that no case has been made out for sending up accused for trial, it is not open to the magistrate to direct the police officer to file a charge sheet. So போலீஸ் வந்து முடிவுக்கு வந்துடுறாங்க, இவர் மேல எந்த சாட்சியங்களும் இல்லை அப்படின்னு முடிவு வந்த பிறகு கோர்ட் வந்து அவரை நீங்க சார்ஜ் ஷீட் போடுங்கன்னு டைரக்ட் பண்ண முடியாது. In such circumstances, the magistrate not is powerless, as it is open to him take cognizance of an offence on the report submitted by the police under section 191C criminal code. அப்படி டைரக்ட் பண்ண முடியாது, சார்ஜ் ஷீட் போடுங்கன்னு சொல்ல முடியாது. பட் he can take cognizance under section 191C CRPC. அவர் காக்னிசன்ஸ் எடுத்து சுவமோட்டோ காக்னிசன்ஸ் எடுத்து ப்ரொசீட் பண்ணலாம். Dealing with the position of the magistrate, when a report is submitted by the police that no case is made out for sending a case for trial, the court observed that it is open to the magistrate to agree with the report and close the proceedings. அப்ப no case made out ன்னு சொல்லி அனுப்புறாங்க, அதை ஒரு மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணலாம், அதை அவர் ஏத்துக்கலாம், ப்ரொசீடிங்ஸை க்ளோஸ் பண்ணலாம். Equally, it will be open to the magistrate if it takes a different view to give direction to the police under section 173(8) to make further investigation. ஸோ அப்புறம் என்ன பண்ணலாம், இல்ல நீங்க போடுற ஃபைனல் ரிப்போர்ட் நான் ஏத்துக்க மாட்டேன், நீங்க இன்னும் ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு சொல்லி 173(8) கீழே அவங்களுக்கு டைரக்ஷன்ஸ் கொடுக்கலாம். After receiving a report from the police on further investigation, if the magistrate forms an opinion on the fact that it constitutes an offence, he may take under 191C, notwithstanding opinion of the police expressed in final report. So இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்த பிறகு என்ன பண்ணலாம், அவர் வந்து ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகுதுன்னு முடிவுக்கு வந்தாருன்னா 191C கீழே அவரு இத காக்னிசன்ஸ் எடுத்து ப்ரொசீட் பண்ணலாம். பிரைவேட் கம்ப்ளைண்ட், அதாவது சோமோட்டோ கேஸ் மாதிரி ப்ரொசீட் பண்ணலாம். இதை வந்து கமலப்பட்டி திரிவேதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் AR 1979 SC 777 அப்படிங்கிற வழக்குலையும் சுப்ரீம் கோர்ட்ல ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி க்ளோசர் ரிப்போர்ட்டோ ஃபைனல் ரிப்போர்ட்டோ போடும் பொழுது ஃபர்ஸ்ட் இன்ஃபார்மெண்ட்டுக்கு காப்பி கொடுக்கணும். அதுதான் அடுத்த விஷயம். ஃபர்ஸ்ட் இன்ஃபார்மெண்ட் இஸ் என்டைட்டில் டு நோட்டீஸ். கங்காதர் ஜனார்தன் மாத்ரே வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா அண்ட் அதர்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜட்மெண்ட். ஏன்னா ஐ எம் கோயிங் டு ரெஃபர் திஸ் ஜட்மெண்ட் ஃபார் சோ மெனி ப்ரொபோசிஷன். பின்னாடி ஒவ்வொன்றுதான் சொல்ல போறேன். இந்த ஒரே ஒரு கேஸ் தான். இதுல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல் அந்த க்ளோசர் ரிப்போர்ட் அண்ட் சார்ஜ் ஷீட் இந்த ரெண்டையும் எப்படி டீல் பண்ணுங்கிறது எல்லாமே இதுலயே டீல் பண்ணிடுறாங்க.
ஸோ இந்த ஒரு ஜட்மெண்ட் இஸ் சஃபிஷியன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் பவர் ஆஃப் கோர்ட் while dealing with the refer charge sheet and charge sheet. So அதை முதல்ல பார்த்துருவோம். The informant is not prejudicially affected when the magistrate decides to take cognizance and proceed with the case. So இப்போ வந்து கேஸ் வந்து ஃபைலுக்கு எடுத்து நடத்த போறாங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் இன்ஃபார்மெண்ட்டுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. But where the magistrate decides that sufficient ground does not subsist for proceeding further and drops the proceedings or takes the view that there is material for proceeding against some or there are some insufficient grounds in respect of others, the informant would certainly be prejudiced as the first information report lodged becomes wholly or partially ineffective. So இதான் இப்ப பிரச்சனை. இப்ப ரெண்டு விதமா நடக்கலாம். ஒன்னு லார்ஜர் அஃபென்ஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து லெஸர் அஃபென்ஸுக்கு சார்ஜ் ஷீட் போடலாம், ஒரு விதமான விஷயம். இன்னொன்னு நிறைய அக்யூஸ்ட் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து கம்மியான அக்யூஸ்ட் மேல சார்ஜ் ஷீட் போடலாம், இது ஒரு விஷயம். இது வந்து பார்ட்லி நெகட்டிவ் பண்றது. கேஸே இல்லை அப்படின்னு சொல்லி ரெஃபர் சார்ஜ் ஷீட் போடுறது. இந்த மாதிரி மூணு சூழ்நிலை. இந்த மூணு சூழ்நிலையிலுமே யாருக்கு ஃபர்ஸ்ட் இன்ஃபார்மெண்ட்டுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். இப்ப 307ல சார்ஜ் எஃப்ஐஆர் போட்டுட்டு 326ல வந்து சார்ஜ் ஷீட் போட்டாங்கன்னா கண்டிப்பாக ரெஃபர் சார்ஜ் ஷீட் நோட்டீஸ் தரணும். அதுல வந்து சார்ஜ் ஷீட்டா போட்டா கூட அதை கன்சிடர் பண்ணும் பொழுது மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணும், அவங்களுக்கு நோட்டீஸ் தரணும். அதே போல 5 அக்யூஸ்ட் இருக்காங்க, கோர்ட்டுக்கு வரும் பொழுது 3 அக்யூஸ்ட் தான் வராங்கன்னு வச்சுங்க, மீதி 2 பேரை வந்து எக்ஸாமினேட் பண்ணிடுறாங்கன்னா அப்பயும் ஃபர்ஸ்ட் இன்ஃபார்மெண்ட்டுக்கு நோட்டீஸ் தரணும். அது இல்லாம சுத்தமாவே கேஸே இல்லை அப்படின்னு க்ளோஸ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் இன்ஃபார்மெண்ட்டுக்கு நோட்டீஸ் தரணும் அப்படின்னு கங்காதர் ஜனார்தன் மாத்ரே வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிராவில் இந்த 3 சூழ்நிலையிலையும் நோட்டீஸ் தரணும்னு சொல்றாங்க. இதை எதன் அடிப்படையில் சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா செக்ஷன் 173(2) சப்செக்ஷன் 173 சப்செக்ஷன் 2 class 2 CRPC மூலமா சொல்றாங்க. அதுல என்ன பாத்தீங்கன்னா என்ன போட்டுருக்காங்க, communicate in such manner as may be prescribed by the state government the action taken by him to the person, if any, by whom the information relating to the commission of the offense was first given. So யார் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் என்ன ஆச்சு, இறுதியாக என்ன முடிவுக்கு வந்தது அப்படிங்கிறத சொல்லணும் அப்படிங்கிறத 173 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 2ல சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்த விஷயம் நீங்க வந்து சார்ஜ் ஷீட் போடும்போதே அவங்களுக்கு வந்து தகவல் சொல்லணும்னா அப்ப ரெஃபர் சார்ஜ் ஷீட் போடும்போது அவங்களுக்கு தகவல் சொல்லணுமா இல்லையா, அதனால அவங்களுக்கு தகவல் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த இதன் அடிப்படையில தான் நீ கோர்ட் என்ன பண்றாங்க, இந்த நோட்டீஸ் தரணும் அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்றாங்க. அதுல இந்த இதுல இருந்தா இந்த ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் வருது. நிறைய பேருக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம இந்த இன்வெஸ்டிகேஷன் லெக்சர் கொடுக்கும் போதே இந்த ப்ரொடெஸ்ட் பெட்டிஷனுக்கு என்ன சார் ப்ரொவிஷன்லாம் எதுவுமே கிடையாது. இது வந்து ஜட்ஜ்மேட் லா. ஜட்ஜ்மேட் லா என்னன்னா, ஒரு பகவந்த் சிங்னு ஃபர்ஸ்ட் நான் ஒரு கேஸ் ரெஃபர் பண்ண உங்களுக்கு, பகவந்த் சிங் கேஸ்னு, பகவந்த் சிங் வெர்சஸ் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அண்ட் அனதர் AR 1985 SC 1285. அந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வழக்குல போதுமான சாட்சியங்கள் இல்லைன்னு முடிவுக்கு வரும் பொழுது ஃபர்ஸ்ட் இன்ஃபார்மெண்ட்டுக்கு நோட்டீஸ் தரணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நோட்டீஸ் கொடுத்த போது அதை அப்போஸ் பண்ணி அவங்க அந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபார்மெண்ட் கொடுக்குறாங்க பாருங்க, இதை நீங்க ஏத்துக்க கூடாது, இந்த ரிப்போர்ட்டை க்ளோசர் ரிப்போர்ட்டை ஏத்துக்க கூடாதுன்னு கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அந்த ப்ரொடெஸ்ட் பண்றாங்க பாருங்க, அந்த ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு பேர் தான் ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் அப்படிங்கிறதா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அந்த ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் பத்தியும் இந்த கங்காதர் ஜனார்தன் மாத்ரே வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா அண்ட் அதர்ஸ்ல சொல்றாங்க. அந்த அந்த நான் சொன்ன பாத்தீங்கன்னா நோ ப்ரொவிஷன் சொன்ன பாருங்க, அதையுமே சொல்லியிருக்காங்க. There is no provision in the code to file a protest petition by the informant who lodged the first information report, but this has been the practice. Absence of a provision in the related protest petition has been considered by this court in Bhagwant Singh versus Commissioner of Police and another, stressed on the desirability of intimation being given to the information when the report under section 173(2) is under consideration. So அந்த இந்த வழக்குல பகவந்த் சிங்ல வந்து நோட்டீஸ் கொடுக்கணும்னு சொன்னதுனால அப்படி நோட்டீஸ் கொடுத்து வரக்கூடிய ப்ரொடெஸ்ட் தான் நம்ம ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படித்தான் ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் வருது. ஸோ இப்படி ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் வந்த பிறகு இப்ப க்ளோசர் ரிப்போர்ட் ஆகட்டும் ஃபைனல் ரிப்போர்ட் ஆகட்டும் ரெண்டும் கோர்ட்டுக்கு வருது. இப்போ கோர்ட்டுக்கு என்ன அதிகாரம் இருக்கு, போலீஸார் கொடுக்கறது எல்லாத்தையும் அப்படியே கோர்ட் ஏத்துக்கணுமா, ஃபைனல் ரிப்போர்ட்ல சொல்லி இருக்கிறதெல்லாம் கோர்ட் ஏத்துக்கணுமா, கோர்ட்டுக்கு எந்த டிஸ்கிரிப்ஷனும் இல்லையா அப்படின்னா இல்ல, கோர்ட் ஏத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை.
பண்ணலாம்ங்கிறத இதே கேஸ்ல சொல்றாங்க. கங்காதர் ஜனார்தன் மாத்ரே ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிராவிலேயே சொல்றாங்க. when a report forwarded by the police to the magistrate under section 173(2)(1) is placed before him, several situations arise. The report may conclude that an offence appears to have been committed by a particular person or persons, and in such a case the magistrate may. So இது வந்து சார்ஜ் ஷீட், அதுல வந்து அஃபென்ஸ் வந்து ப்ரூவ்டுன்னு வருது. அதாவது அஃபென்ஸுக்கு மெட்டீரியல் இருக்கு, இவர் அது இந்த குற்றத்தை செய்திருக்கிறான்னு நாங்க கருதுறோம் அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் வந்து ஃபைனல் ரிப்போர்ட் போடுறாரு. அப்படி போடும் பொழுது மேஜிஸ்ட்ரேட்டுக்கு என்னென்ன பவர் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. ஒன்னு, அக்செப்ட் த ரிப்போர்ட் அண்ட் டேக் காக்னிசன்ஸ் ஆஃப் தி அஃபென்ஸ் அண்ட் இஷ்யூ ப்ராசஸ். ஒன்னு, அந்த ரிப்போர்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறது, காக்னிசன்ஸ் எடுத்து ப்ராசஸ் இஷ்யூ பண்றது, இது ஒரு வழி. ரெண்டாவது, மே டிஸ்அக்ரி வித் த ரிப்போர்ட் அண்ட் டிராப் த ப்ரொசீடிங்ஸ். அவர் வந்து குற்றம் செஞ்சிருக்காருன்னு போட்டா கூட, இல்ல நான் ஒத்துக்கல, உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் படிச்சு பார்க்கும்பொழுது இதுல வந்து எங்கேயுமே வந்து கேஸே மேட் அவுட் ஆகல, அதனால நான் உன்னுடைய ரிப்போர்ட்டை டிஸ்அக்ரி பண்றேன், ப்ரொசீடிங்ஸை டிராப் பண்றேன் அப்படின்னு டிராப் பண்ணலாம். அடுத்தது மூணாவது ஆப்ஷன், மே டைரக்ட் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் 156(3) அண்ட் ரெக்வயர் த போலீஸ் டு மேக் அ ஃபர்தர் ரிப்போர்ட். அப்புறம் என்ன பண்ணலாம், 156(3) கீழே நீங்க கொடுக்கக்கூடிய ஃபைனல் ரிப்போர்ட்டை நான் ஏத்துக்க மாட்டேன், நீங்க ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ணி இன்னும் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி நீதிமன்றத்துல சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு டைரக்ட் பண்ணலாம். இந்த மூணு கோர்ஸ், these 3 courses are available for a magistrate when a charge sheet is filed. இந்த இடத்துல நம்ம சார்ஜ் ஷீட்னு சொல்றது என்னன்னா offense is made out னு சொல்லக்கூடிய சார்ஜ் ஷீட். அடுத்தது அடுத்த சூழ்நிலை இது க்ளோசர் ரிப்போர்ட். The report may on the other hand state that according to the police no offense appears to have been committed. When such report is placed before the magistrate, he has again option of adopting one of the 3 courses open. So இப்ப க்ளோஸ் பண்றாரு, க்ளோஸ் பண்ணி ஒரு கேஸுமே இல்லைங்க, இவங்க யாருக்குமே வந்து கேஸ் மேட் அவுட் ஆகல, ஆக்ஷன் டிராப் பண்றோம் அல்லது மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் ரெஃபர் பண்றோம் அப்படின்னு கொண்டாந்து போடும் பொழுதும் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு 3 அதிகாரம் இருக்கு. என்னென்ன, ஒன்னு, he may accept the report, அந்த ரிப்போர்ட்டை ஏத்துக்கிட்டு ப்ரொசீடிங்ஸ் டிராப் பண்ணிடலாம். ஒன்னு, he may disagree with the report and take the view that there is sufficient ground for further proceeding, take cognizance of the offense and issue process. அவர் அதே மாதிரி அதை எடுத்துக்கிட்டு காக்னிசன்ஸ்க்கு எடுத்துக்கிட்டு ப்ராசஸ் இஷ்யூ பண்ணி கேஸ் நடத்தலாம். மூணாவது, he may direct further investigation to be made by the police officer under section 156(3). ஸோ ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனும் ஆர்டர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அது ஃபைனல் ரிப்போர்ட்டா இருந்தாலும் சரி அல்லது சார்ஜ் ஷீட்டா இருந்தாலும் சரி, நீதிமன்றம் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கிற அவசியம் இல்லை. நீதிமன்றத்திற்கு 3 ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு, அந்த 3 ஆப்ஷனையும் வந்து பண்ணலாம். இது மட்டும் அல்லாம இன்னும் பல கோர்சஸும் அவைலபிளா இருக்கு, அதையும் நம்ம பார்த்துருவோம். ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். ஏன்னா நிறைய சமயங்கள்ல அந்த மாதிரி வரும்பொழுது எப்படி டீல் பண்ணுறது அப்படிங்கிறது அவசியம். ஏன்னா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல பிராக்டிஸ் பண்றவங்களாக இருந்தாலும் சரி அல்லது மேஜிஸ்ட்ரேட்ஸே இருந்தாலும் சரி, இந்த இடத்துல ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நான் கொஞ்சம் அதை நிறையவே போட்டிருக்கேன் அந்த ஸ்லைட்ஸை. இதுல ஒரு ஃபர்தர் கிளாரிபிகேஷன் வேணும், ஒரு தெளிவான சிந்தனை இருக்கணுங்கிறதுக்காக போட்டுருவோம். அது கொஞ்சம் டீட்டெயிலாவே பார்த்துருவோம், அதனால ஒன்றும் கொஞ்சம் டைம் ஆனா கூட பரவாயில்ல. நான் சொன்ன மாதிரி மேஜிஸ்ட்ரேட் இஸ் நாட் பவுண்ட் பை தி ஒப்பீனியன் ஆஃப் தி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கொண்டு வர்ற முடிவுக்கு நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று இந்த கங்காதர் ஜனார்தன் மாத்ரே வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படிங்கிற வழக்குல சொல்லிட்டாங்க. அதை படிச்சிடறேன், அது என்ன சொல்லியிருக்காங்கிறதே படிச்சிடறேன், so that you can understand it better. The position is therefore now well settled that upon receipt of a police report under section 173(2), a magistrate is entitled to take cognizance of an offence under section 191(b) of the code, even if the police report is to the effect that no case is made out against the accused. இவங்களுக்கு மேல கேஸே இல்லைன்னா கூட அவர் வந்து 191(b)ல காக்னிசன்ஸ் எடுக்க முடியும். As take account the statement of the witnesses examined by the police during the investigation and take cognizance of the offence complained of and order the issue of process to the accused. So அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சு பார்த்துட்டு அதன் அடிப்படையில காக்னிசன்ஸ் எடுக்கலாம். Section 191(b) does not lay down that a magistrate can take cognizance of an offence only if the investigation officer gives an opinion that the investigation has made out a case against the accused. The magistrate can ignore the conclusion arrived by the investigation officer and independently apply his mind to the facts emerging from the investigation and take cognizance of the case if he thinks fit
exercise his powers under section 191B and direct the issue of process to the accused. The magistrate is not bound in such a situation to follow the procedure laid down in section 200 and 202 of the code for taking cognizance of a case under section 191A. So இந்த இடத்துல நம்ம வந்து ரெண்டு விதமா டீல் பண்ணலாம்னு சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. அது ரெண்டு விதமா எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ க்ளோசர் ரிப்போர்ட் ஃபைல் பண்றாங்க. க்ளோசர் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணும் பொழுது மேஜிஸ்ட்ரேட் அந்த 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 ஃபைனல் ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய ஒப்பீனியனை வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் பண்ணாது. அதை விட்டுட்டு ஒரிஜினல் கம்ப்ளைண்ட் இருக்கு பாருங்க, அந்த கம்ப்ளைண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த விட்னஸஸ் இருக்கு பாருங்க, அதை அடிப்படையில 191B காக்னிசன்ஸ் எடுத்து இஷ்யூ ப்ராசஸ் இஷ்யூ பண்ணி ப்ரொசீட் பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷன். இன்னொன்னு, இப்போ வந்து அந்த க்ளோசர் ரிப்போர்ட்ல ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போடுறாங்க பாருங்க, அந்த ப்ரொடெஸ்ட் பெட்டிஷனை கையில வச்சுக்கிட்டு அவர் ரெண்டு பண்ணலாம். ஒன்னு, ப்ரொடெஸ்ட் பெட்டிஷனை ஏத்துக்கிட்டு அதை பிரைவேட் கம்ப்ளைண்டா ட்ரீட் பண்ணி அவர் ப்ரொசீட் பண்ணலாம், அது ஒரு ஆப்ஷன். இன்னொன்னு, ப்ரொடெஸ்ட் பெட்டிஷனை ஏத்துக்கிட்டு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ணலாம், அது ஒரு ஆப்ஷன். ஸோ இப்படி ஒரு ஆப்ஷன் ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன்ல இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட், இப்போ இந்த ப்ரொடெஸ்ட் பெட்டிஷனையே பிரைவேட் கம்ப்ளைண்டா எடுத்துக்கிட்டு இந்த 200 to 202 CRPC அடிப்படையில செயல்படலாம், இது ஒரு ஆப்ஷனும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளோசர் ரிப்போர்ட்ல மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து பலவிதமான ஆக்ஷன் இருக்கு. அதை வந்து இந்த பிரைவேட் கம்ப்ளைண்ட் ப்ரொசீஜர் எப்போ ஃபாலோ பண்ணும் அப்படிங்கறத வந்து ஹச்எஸ் பெயின்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி ஆஃப் சண்டிகர் அந்த வழக்குல சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு, he may decide that there is no sufficient ground for proceeding further. சொன்ன மாதிரி he may take cognizance of the offense under section 191B on the basis of the police report and due process. This may do without being bound in any manner the conclusion arrived at by the police in their report. அவருடைய கன்க்ளூஷன்ஸ்க்கு உள்ள போகாமையே அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு காக்னிசன்ஸ் எடுக்கிறது 191B. அடுத்தது, he may take cognizance of the offense under section 191A கூட 191A எடுக்கலாம். எது? கம்ப்ளைண்ட்னு எடுத்துக்கிட்டு on the basis of the original complaint. அவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாரு பாருங்க, அந்த கம்ப்ளைண்ட் பிஃபோர் தி போலீஸ், அந்த கம்ப்ளைண்ட் பிஃபோர் த போலீஸ இவர் பிரைவேட் கம்ப்ளைண்டா ட்ரீட் பண்ணி அதுக்கப்புறம் அவரை வந்து விட்னஸை வந்து அந்த அந்த கம்ப்ளைண்ட் டிஃபெக்டோ கம்ப்ளைண்ட்டை வந்து கம்ப்ளைண்டா எக்ஸாமின் பண்ணி 200 CRPC ஃபாலோ பண்ணி 202 ஃபர்தர் என்கொயரி கூட ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு இந்த ஹச்எஸ் பெயின் கேஸ்ல சொல்றாங்க. அதே போல இன்னொன்னு, இதுல இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா நம்ம கவனத்துல கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அது பாசிட்டிவ் ரிப்போர்ட்டா இருந்தாலும் சரி, நெகட்டிவ் ரிப்போர்ட்டா இருந்தாலும் சரி, கோர்ட் வந்து நாட் பவுண்ட் பை தி ஒப்பீனியன் நம்ம சொன்னோம் இல்லையா? அப்படி ஒப்பீனியன்ல 3 விதமான கோர்சஸ் அவைலபிள் இருக்குங்கிறத நம்ம அந்த ஜனார்தன் மாதிரி கேஸ்ல பார்த்தோம். அப்ப ஒரு சார்ஜ் ஷீட்ல ஒரு அஃபென்ஸ் விடுபட்டு போயிடுச்சு, அல்லது ஒரு அக்யூஸ்ட் விடுபட்டு போயிட்டாருன்னு வச்சுங்க, அந்த அக்யூஸ்டையோ அஃபென்ஸையோ சேர்த்த முடியுமா, அந்த காக்னிசன்ஸ் எடுக்கிற போது சேர்த்த முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. அதுதான் ஸ்டேட் ஆஃப் குஜராத் வெர்சஸ் கிரீஷ் ராதாகிருஷ்ணன் வார்தே 2014 3 SEC 659 அப்படிங்கிற வழக்குல சொல்றாங்க. இந்த சார்ஜ் ஷீட்ல போட்டிருக்கிற அஃபென்சஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த அஃபென்சஸ்க்கு தான் காக்னிசன்ஸ் எடுக்கணும். எது? பாசிட்டிவ் ரிப்போர்ட்டா இருந்தா. பாசிட்டிவ் ரிப்போர்ட்டா இருக்கும் பொழுது சார்ஜ் ஷீட்ல போட்டு இருக்கக்கூடிய அஃபென்சஸ்க்கு தான் காக்னிசன்ஸ் எடுக்கணும். காக்னிசன்ஸ் எடுக்கும் பொழுது மேஜிஸ்ட்ரேட் cannot add or subtract any of the charges. சார்ஜ் ஷீட்ல சொல்லி இருக்கக்கூடிய அஃபென்சஸோட ஒரு அஃபென்ஸ் கூடவோ ஒரு அஃபென்ஸ் குறைச்சோ போட்டு காக்னிசன்ஸ் எடுக்க முடியாது. சம்மன் இஷ்யூ பண்ணும் பொழுது இந்த இதுலதான் காக்னிசன்ஸ் எடுக்கணும், சம்மன் இஷ்யூ பண்ணணும். எப்ப இந்த சார்ஜஸ் வந்து அவங்க டிராப் பண்ணலாம்னா, அட் த டைம் ஆஃப் சார்ஜ் ஃப்ரேமிங். சார்ஜ் ஃப்ரேம் பண்ணும் பொழுது மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணலாம், ஸ்டேட்மெண்ட் எல்லாம் படிச்சு பார்த்து இந்த போலீஸ் சார்ஜ் ஷீட்ல சொல்லி இருக்கக்கூடிய சார்ஜஸ் வராது, இந்த சார்ஜஸ் தான் வரும்னு they can frame different charges as not in the top the final report. ஃபைனல் ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய சார்ஜ் தான் ஃப்ரேம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா அவருக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்ஸையும் மெட்டீரியல்ஸையும் பார்க்கும்போது என்ன சார்ஜ் மேட் அவுட் ஆகுதோ அந்த சார்ஜ் ஃப்ரேம் பண்ற அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இருக்கு. அது சார்ஜ் ஃப்ரேமிங் அப்போ பண்ணணும். அதுக்கு முன்னாடி காக்னிசன்ஸ் எடுக்கும் பொழுதே இந்த நான் இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்லாம் படிச்சு பார்த்தேன், இந்த 323 மட்டும் தான் போட்டிருக்காங்க, பட் இதுல 326க்கும் வந்து நான் காக்னிசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு எடுக்க முடியாது. அதுதான் இந்த ஸ்டேட் ஆஃப் குஜராத் வெர்சஸ் கிரீஷ் ராதாகிருஷ்ணன் வார்தே அப்படிங்கிற வழக்குல சொல்லியிருக்காங்க. இதை நம்ம ஹைகோர்ட் இப்போ லேட்டஸ்டா கோவை லெனின் வெர்சஸ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அப்படிங்கிற வழக்குலையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க 14 நவம்பர் 2019. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இது இருக்கு இல்லையா,
இந்த நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த ஃபைனல் ரிப்போர்ட்டை வந்து கோர்ட் வந்து ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை. கோர்ட்டுக்கு வந்து டிஸ்கிரிஷன் இருக்கு. கோர்ட் கேன் அடாப்ட் 3 ஆப்ஷன்ஸ் வெதர் இட் இஸ் அ பாசிட்டிவ் ரிப்போர்ட் ஆர் நெகட்டிவ் ரிப்போர்ட்னு சொன்ன பாருங்க. இதுக்கான அடிப்படை என்ன, எதன் அடிப்படையில இந்த மாதிரி வந்து சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மேக்சிமம் சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு மேக்சிம் சொல்றாங்க. அந்த மேக்சிம் என்னன்னா, the maxim contra veritatem lex non quam aliquid permit அப்படிங்கிறது தான் மேக்சிம். அந்த மேக்சிமோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தி லா நெவர் சஃபர்ஸ் எனிதிங் கான்ட்ரரி டு த ட்ரூத். ஸோ உண்மை என்னவோ அதுக்கு தான் நீதிமன்றம் வந்து கவனம் செலுத்தணும், லா வந்து கவனம் செலுத்தணும். உண்மைக்கு மாறான விஷயங்களை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில தான் உண்மையை நிலைநிறுத்துவதற்காக நீதிமன்றம் போலீஸோடைய ஃபைனல் ரிப்போர்ட்டை அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீதிமன்றம் தன்னுடைய அப்ளை பண்ணி 3 courses ஆஃப் ஆக்ஷனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மேக்சிமம் வந்து சொல்லக்கூடிய வழக்கு எதுனா, வினய் தியாகி வெர்சஸ் இர்ஷத் அலி அண்ட் இர்ஷத் அலி அலைஸ் தீபக் அண்ட் அதர்ஸ் 2013 5 SEC 762. இந்த வழக்குமே ரொம்ப முக்கியமான வழக்கு. இதுக்கு பின்னாடி வரக்கூடிய டிஸ்கஷன்லாம் நான் அதில் தான் பண்ண போறேன். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான ப்ரொவிஷன் ஒன்று பார்த்துருவோம். அது பார்த்துட்டு நம்ம அதுக்குள்ள போயிடலாம். இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்குன்னு ஏதாவது டைம் லிமிட் இருக்கா அப்படின்னு பார்த்தா 173(1) என்ன சொல்லுதுன்னா, எவரி இன்வெஸ்டிகேஷன் அண்டர் திஸ் சாப்டர் ஷல் பி கம்ப்ளீட்டட் வித்தவுட் அன்னெசரி டிலே. எந்த ஒரு டிலேவும் இல்லாம நம்ம இன்வெஸ்டிகேஷனை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு 173(1) வந்து மேண்டேட் பண்ணுது. அதுக்கப்புறம் நீங்க செக்ஷன் 167 பாத்தீங்கன்னு வச்சுங்க, 167ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, if the investigation is not completed within 24 hours, sorry for the interruption, a small judicial work, I will come in 2 minutes. அன்மியூட் பண்ணுங்க. Thank you. Sorry for the interruption. The குறுக்குல இந்த கொரோனா ஒர்க் இருக்கு, இந்த கொரோனா ஒர்க் வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு ஏதாவது டைம் இருக்கா அப்படிங்கிறத பத்தி பேசிட்டு இருந்தோம். ஸோ அதுல 173(1) சிஆர்பிசி என்ன சொல்லுதுன்னா, இன்வெஸ்டிகேஷன் மஸ்ட் பி டன் வித்தவுட் அன்னெசரி டிலே. ஸோ எதுக்குன்னா, எவிடன்ஸ் வந்து இதாயிடும், டிஸ்டார்ட் ஆயிடும். எவிடன்ஸ் டிஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே we must collect evidence அப்படிங்கிறதுனால without any delay investigation must be conducted. ஸோ நீங்க செக்ஷன் 167ல பார்த்தோம்னா, இன்வெஸ்டிகேஷன் வந்து டு பி கம்ப்ளீட்டட் வித்தின் 24 hours போட்டிருப்பாங்க. இஃப் இன்வெஸ்டிகேஷன் இஸ் நாட் கம்ப்ளீட்டட் வித்தின் 24 hours-னா தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஜுடிஷியல் கஸ்டடி கொடுப்பதற்காக ரிமாண்ட் பண்ணுவோம். ஸோ அதனால இன்வெஸ்டிகேஷன் டு பி கண்டக்டட் அன்னெசரிலி வித்தவுட் டிலே வித்தின் 24 hours. அப்படி முடியலங்கும் போது அந்த அக்யூஸ்ட வந்து நீங்க இப்போ 170ல கூட பாத்தீங்கன்னா இந்த கஸ்டடி ஆஃப் த அக்யூஸ்ட் பத்தி பேசுறாங்க பாருங்க. அதுக்கு காரணம் தான், ஏன்னா நீங்க 24 hours-க்குள்ள இன்வெஸ்டிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ வந்து போலீஸ் நான் பெயிலபிள் அஃபென்ஸா இருந்ததுனாலும் மேஜிஸ்ட்ரேட் ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். அதுக்கு தான் அந்த 169லயும் 170லயும் அந்த பாண்ட் எழுதுறது பத்தி எல்லாம் வர்றதுக்கு காரணம் தான். ஃபைனல் ரிப்போர்ட் பண்றது 24 hours-ல முடிச்சுட்டான். 24 hours-ல முடிக்க முடியல அப்படிங்கும் போது தான் 167 வருது. 167ல என்ன பண்ணலாம், போலீஸ் வந்து இந்த அக்யூஸ்ட வந்து கோர்ட்டோடைய கஸ்டடி, ஜுடிஷியல் கஸ்டடிக்கு விட்டுட்டு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கண்டினியூ பண்ணலாம். அப்படி கண்டினியூ பண்ணும்போது லைஃப் பியாண்ட் நாட் லெஸ் தேன் 10 years, டெத், அந்த மாதிரி வழக்குகள்ல 90 நாள் வரைக்கும் அந்த அக்யூஸ்டோடைய கஸ்டடி வச்சுக்கலாம். மற்ற வழக்குகள்ல 60 நாள் வரைக்கும் அக்யூஸ்டோடைய ஜுடிஷியல் கஸ்டடியில வச்சுக்கலாம். அது வந்து இட்ஸ் நாட் அவுட்டர் லிமிட் ஃபார் இன்வெஸ்டிகேஷன். அது எதுக்குன்னா கஸ்டடிக்கு மட்டும்தான். கஸ்டடி பர்பஸ்க்கு 60 நாள் 90 நாள் வச்சுக்கலாம். இந்த 60 நாள் 90 நாளுக்குள்ள இன்வெஸ்டிகேஷன் முடிக்கணும்னு கம்பல்சரி கிடையாது. ஆனா
இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் பண்ணல, 60 நாள் 90 நாள்ல கம்ப்ளீட் பண்ணலன்னா அக்யூஸ்ட் இஸ் என்டைட்டில்ட் டு மேண்டேட்டரி பெயில், அவ்வளவுதான். சோ அதனால அதை நம்ம அப்படித்தான் புரிஞ்சுக்கணுமே தவிர 60 நாள் 90 நாளுக்குள்ள இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு அதை எடுத்துக்கூடாது. ஆனா ஒரு இந்த 167லயே ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா 167 இப்ப இட் இஸ் சம்மன்ஸ் கேஸ்னு வச்சுங்க. சம்மன்ஸ் கேஸ்னா என்ன நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். சம்மன்ஸ் கேஸ்னா 2 இயர்ஸ்க்கு உள்ள பனிஷ்மெண்ட் பண்ணக்கூடிய அஃபென்சஸ். அந்த மாதிரி சம்மன்ஸ் கேசஸ்ல நீங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் 6 மாசத்துக்குள்ளார கம்ப்ளீட் பண்ணலன்னு வச்சுங்க. அப்ப மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணலாம்னா செக்ஷன் 167(5) கீழ இன்வெஸ்டிகேஷனை ஸ்டாப் பண்ண சொல்லி உத்தரவு போட்டுறலாம். ஸ்டாப்பேஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். இது மாதிரி நீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா 468 இருக்கு நமக்கு. 468ல என்ன சொல்றாங்க, ஃபைன் மட்டும் கலெக்ட் பண்ணக்கூடிய அஃபென்சஸா இருந்ததுன்னா 6 மாசத்துக்குள்ளார முடிச்சிடணும், காக்னிசன்ஸ் எடுத்தாகணும். 1 வருஷத்துக்குள்ளார பனிஷ் பண்ணக்கூடிய குற்றங்களாக இருந்தா 1 வருஷத்துக்குள்ளார ஃபைனல் ரிப்போர்ட் போட்டுடணும். 3 வருடங்கள் வரை தண்டிக்கக்கூடிய குற்றங்களாக இருந்தா 3 வருஷத்துக்குள்ளார ஃபைனல் ரிப்போர்ட் போட்டுடணும். இதுதான் நமக்கு காக்னிசன்ஸ் எடுக்கிறதுக்காக 468ல இருக்கக்கூடிய லிமிடேஷன்ஸ். ஸோ அந்த லிமிடேஷன்ஸ் இருக்கிறதுனால மேஜிஸ்ட்ரேட்ஸ் என்ன பண்ணலாம், நீங்க வந்து 6 மாதத்திற்கு மேலாக ஒரு சம்மன்ஸ் கேஸை வந்து விசாரிக்காம நிலுவையிலேயே போட்டுடலாம். ஸ்டாப்பேஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அண்டர் செக்ஷன் 167(5). அந்த மாதிரி மேஜிஸ்ட்ரேட் உத்தரவு போட்டாங்கன்னா அப்ப போலீஸ்க்கு வேற வழியே கிடையாதுன்னா போலீஸ் கேன் மேக் அன் அப்பீல் அண்டர் செக்ஷன் 167(6)ல. 167(6)ல வந்து என்ன பண்ணலாம், செஷன்ஸ் கோர்ட்ல போய் அப்பீல் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டாப்பேஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் பண்ணது வந்து தப்பு, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி போடலாம். இது வந்து இந்த டைம் லிமிட்டை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள். நீங்க ஒரு வழக்குல ஃபைன் மட்டுமே விதிக்கக்கூடிய வழக்குகள்ல 6 மாதத்திற்கு மேல இன்வெஸ்டிகேஷன் பண்ணி காக்னிசன்ஸுக்கு கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அப்ப கோர்ட் cannot டேக் காக்னிசன்ஸ். அதே போல 1 இயர்ல பனிஷ் பண்ணக்கூடியதுக்கும் 1 இயர்க்குள்ளார கொண்டாடலைன்னா கோர்ட் cannot டேக் காக்னிசன்ஸ். 3 இயர்ஸ்க்கு 3 இயர்ஸ். இதை நம்ம மனசுல வச்சுக்கணும். இதுக்கு வந்து இந்த எப்படி இந்த லிமிடேஷனை வந்து கணக்கு போடணும், எந்தெந்த பீரியட்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு தனி சாப்டர். அதுக்குள்ள நம்ம போக விரும்பல. அது படிச்சுக்கலாம் பின்னாடி லேட்டரா. ஸோ இந்த மாதிரி இந்த இன்வெஸ்டிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு 167, 169லயும் 170லயும் முடிவுக்கு வந்த பிறகு நம்ம 173ல ரிப்போர்ட் போடணும். அந்த ரிப்போர்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத தான் 173(2) சொல்லுது. As soon as it is completed, the officer in charge of the police station shall forward to a magistrate empowered to take cognizance of the offence on a police report a report in the form prescribed by the state government stating the names of the parties, அந்த வழக்குடைய தரப்பினர்களுடைய பெயர்கள், the nature of information, எந்த வகையான இன்ஃபர்மேஷன், அது எழுத்து மூலமான இன்ஃபர்மேஷனா, வாய்மொழியான இன்ஃபர்மேஷனா, அல்லது தொலைபேசி மூலமாக கிடைத்ததா, சுவமோட்டோவா, அந்த மாதிரி. the names of the person who appears to be acquainted with the circumstances of the case, யாராருக்கெல்லாம் இந்த வழக்கு பத்தி தெரியும், whether any offense appears to have been committed and if so by whom, ஏதாவது குற்றம் புலப்பட்டிருக்கிறதா, அப்படி என்றால் யார் மூலமாக குற்றம் செய்யப்பட்டிருக்கிறது, whether the accused நபர் கைது செய்யப்பட்டாரா இல்லையா, whether he has been released on his bond and if so whether with or without sureties. அவரை வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, போலீஸே சில சமயம் வந்து இது பாண்டு வாங்கிட்டு விட்டுறலான்ட்டு, அந்த மாதிரி அவர் பெயில போயிட்டாரா அல்லது பாண்ட்ல வெளியே விட்டுருக்காங்களா அப்படிங்கிறதையும் சொல்லணும். whether he has been forwarded in custody under section 170. இந்த விவரங்களை எல்லாத்தையும் சொல்லி ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் போடணும். இதுக்கு முன்னாடி ஃபைனல் ரிப்போர்ட் சலான் மூலமா போட்டுட்டு இருந்தோம். இப்போ வந்து இந்த கம்ப்யூட்டர்லாம் வந்த பிறகு கம்ப்யூட்டர்லயே ஒரு புது மாடல் கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுல எல்லாமே வந்துருது. இதை விட டீடைல்ஸ் அதிகமாவே இருக்கு. அதுல ஒரே ஒரு விஷயம் நான் வந்து பார்த்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசருடைய டெசிக்னேஷன் மட்டும் இருக்கிறது இல்ல, மத்ததெல்லாம் இருக்கு. அதுல எல்லாம் இருக்கு. அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசருடைய டெசிக்னேஷன் மட்டும் அந்த ஃபார்ம்ல இல்ல. அதை வந்து கையெழுத்து போடும்போது தயவு செய்து இந்த போலீஸ் ஆபீசர் ஐஓ வந்து போடணும், இந்த மாதிரி என்ன அவருடைய டெசிக்னேஷன்ங்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, சில ஏரியாக்கள் இருப்பாரு, சில ஏரியாக்கள்ல சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் இருப்பாரு. அதனால அது தெரியணும். அவர் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் வேற வீரில் இருப்பாரு, அவருடைய ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசரா இருப்பாரு. அந்த சர்க்கிளுக்கு அவர் இன்ஸ்பெக்டரா இருப்பாரு. அவருடைய இதுல சீலை குத்தி வச்சிருப்பாரு. அது எந்த ஒரு பின்னாடி ஒரு குழப்பம் ஏற்படுவதற்கு இதா இருக்கும். ஸோ அதனால அந்த ஒண்ணு மட்டும் அந்த கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் ரிப்போர்ட்ல கொஞ்சம் ஒரு லேப்ஸ் இருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன். அதை வந்து ரெக்டிஃபை பண்ணா நல்லா இருக்கும். ஸோ இந்த விஷயங்களை நம்ம வந்து ஃபைனல் ரிப்போர்ட்ல சொல்லணும் அப்படிங்கிறத 173(2) சொல்லுது. அப்புறம்
இந்த 173(2) இந்த 173ல ரிப்போர்ட் போடும்போது என்னென்ன ஆவணங்கள் வைக்கணும் அப்படிங்கிறத 173(5) சொல்லுது. 173(5) சிஆர்பிசி இந்த இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் பண்ண பிறகு என்னென்ன ஆவணங்களை வைக்கணும் அப்படின்னா, when such report is in respect of a case to which section 170 applies, the police officer shall forward to the magistrate along with the report. இது 170னா சார்ஜ் ஷீட், அதுக்கு வரும்பொழுது all documents or relevant extracts thereof on which the prosecution proposed to rely other than those already sent to the magistrate during investigation. ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபோர்த் வித் ஃபார்வர்ட் பண்ணணும். நம்ம முன்னே சொன்ன பாருங்க, ஃபோர்த் வித் அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ண உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணோம்னா உடனே அது கோர்ட்டுக்கு அனுப்பிடும். அப்படி அனுப்பப்பட்ட ஆவணங்கள் வாக்குமூலங்களை தவிர மற்ற ஆவணங்களையும் வாக்குமூலங்களையும் கொடுக்கணும். The statement recorded under section 161 of all the persons whom the prosecution proposes to examine as its witnesses. இந்த யாரெல்லாம் இந்த லிஸ்ட் ஆஃப் விட்னஸஸ்ல போடுறோம் பாருங்க, யாரெல்லாம் சாட்சியாக விசாரிக்க போறோம்னு அவர்களுடைய 161 ஸ்டேட்மெண்ட்ஸையும் இணைத்து அனுப்பணும். இந்த போலீஸ் ஆபீசர், இது ஒரு எக்ஸெப்ஷன், if the police officer is of the opinion that any part of such statement is not relevant to the subject matter of the proceedings or that its disclosure to the accused is not essential in the interest of justice and public interest, he shall indicate that part of the statement and append a note requesting the magistrate to exclude that part from the copies to be granted to the accused and stating his reasons for making such request. சில சமயங்கள்ல என்ன ஆகும்னா, நீங்க ஒரு வழக்கு விசாரிக்கும் பொழுது வேறு வழக்கு சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனும் வரும். அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனும் அந்த நம்ம ஸ்டேட்மெண்ட்ல ரெக்கார்ட் ஆயிருக்கும். அதையெல்லாம் நம்ம இந்த வழக்குல போட்டு குழப்ப தேவையில்லை. அந்த போட்டுருந்தோம்னா நம்ம அதெல்லாம் வச்சுட்டு குழப்பிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அந்த போர்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், தீஸ் ஆர் ஆல் த போர்ஷன்ஸ் நாட் ரெலவென்ட் ஃபார் தி சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் திஸ் ப்ரொசீடிங்ஸ், இது நீங்க ரிலே பண்ண தேவையில்லைன்னு சொல்லி ஒரு நோட் அப்பன் பண்ணும். யாரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து ஒரு நோட் அப்பன் பண்ணி அனுப்பணும். இப்போ நார்மலா நம்ம இந்த இதுல பார்ப்போம், கன்ஃபெஷன்ல பார்ப்போம். கன்ஃபெஷன் பண்ணும்போது ஒரு அக்யூஸ்ட் கிட்ட விசாரிக்கும் பொழுது அவர் ஒரு ஏற்கனவே பண்ணின குற்றங்கள் பத்தி எல்லாம் கன்ஃபெஷன் கொடுப்பாரு. அதெல்லாம் இந்த கேஸுக்கு ரெலவென்ட் இல்லாது. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ்ல 27 ரெக்கவரி என்ன இருக்கோ அதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். மற்ற விஷயங்கள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், வந்து இதை டிஸ்க்ளோஸ் பண்ண தேவையில்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்து அடுத்த வழக்குக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கேஸ் ஃபைல், அந்த வழக்குல வேணா டிஸ்க்ளோஸ் பண்ணலாமே தவிர இந்த வழக்குல பண்ண வேண்டாம். இந்த விஷயங்களை வந்து அவர் இண்டிகேட் பண்ணி நோட் போட்டு அனுப்பணுங்கிறது அந்த 173(6) சொல்லுது. அடுத்தது, where the police officer investigating the case finds it convenient so to do, he may furnish to the accused copies of all or any of the documents referred to in subsection 5. ஸோ அந்த சப்செக்ஷன் 5ல சொல்லியிருக்கக்கூடிய அத்தனை ஆவணங்களையும் நகலை வந்து யாரு கொடுக்கணும், அக்யூஸ்டுக்கு கொடுக்கணும். அதை தான் நம்ம வந்து என்ன பண்றோம், பின்னாடி 207ல காப்பீஸா கொடுக்க போறோம். ஸோ இதுதான் இந்த ஃபைனல் ரிப்போர்ட்டோட இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள். சரி, இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணிட்டோம். ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ண பிறகு இன்வெஸ்டிகேட் பண்ணலாமா, ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியுமா அப்படின்னா, அதுக்கான nothing in this section shall be deemed to preclude further investigation in respect of an offence after a report under subsection 2 has been forwarded to the magistrate, and whereupon such investigation the officer in charge of the police station obtains further evidence, oral or documentary, he shall forward to the magistrate a further report or reports regarding such evidence in the form prescribed, and the provisions of subsection 2 to 6 shall as far as may be apply in relation to such report or reports as they apply in relation to a report forwarded under subsection 2. So 173(8) என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொண்டாந்து கோர்ட்ல போட்டுட்டதுனாலேயே அது வந்து உங்களுடைய ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை பண்ணக்கூடாதுன்னு இல்ல. சப்சிக்வெண்டா இந்த ரிப்போர்ட் போட்டதற்கு பிறகு சப்சிக்வெண்டா உங்களுக்கு ஓரல் எவிடன்ஸோ டாக்குமெண்டரி எவிடன்ஸோ கிடைச்சா நீங்க ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை பண்ணி அதையும் ஒரு சப்ளிமெண்டரி ரிப்போர்ட்டாக நீதிமன்றத்தில் பண்ண முடியும். ஸோ முதல்ல போடுறது இஸ் நாட் ஃபைனல் ரிப்போர்ட், இட் இஸ் ஒன்லி பிரிலிமினரி ரிப்போர்ட். அதுக்கப்புறம் போடுறது இது வந்து ரெண்டாவது போடுறது வந்து சப்ளிமெண்டரி ரிப்போர்ட். இந்த சப்ளிமெண்டரி ரிப்போர்ட்டையும் இதை வந்து அந்த என்ன சப்செக்ஷன் 2ல இருந்து 6 வரைக்கும் சொன்ன பாருங்க, அதுல என்னென்னலாம் பொருந்துமோ அது சப்ளிமெண்டரி ரிப்போர்ட்டுக்கும் பொருந்தும். அப்படிங்கிறது தான் இந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். இந்த ஃபைலிங் ஆஃப் ரிப்போர்ட் இஸ் நாட் அ பார். நீங்க ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீட் பண்றதுக்கு இட் இஸ் நாட் அ பார். ஸோ ப்ரிலிமினரி ரிப்போர்ட் போடலாம், சப்சிக்வெண்டா வந்து இந்த ரிப்போர்ட்டும் போடலாம், சப்ளிமெண்டரி ரிப்போர்ட்டும் போடலாம். சரி, அந்த மாதிரி இப்ப நீங்க அந்த செக்ஷன்ல பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா,
nothing in this section shall be deemed to preclude further investigation in respect of an offense after a report under subsection 2 has been forwarded to the magistrate போட்டிருப்பாங்க. இதுல எங்கேயுமே நீதிமன்றத்தோடைய அனுமதி வாங்கணும்னு இருக்காது. இந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ல அந்த மாதிரி இருக்காது. அதுக்காக அப்ப வந்து ஒரு பாட்டுக்கு ரிப்போர்ட் போட்டுட்டு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டே இருக்கலாமா அப்படின்னா அப்படி பண்ண முடியாது. ஸோ ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவதாக இருந்தால் நீதிமன்றத்தோடைய அனுமதி பெற வேண்டும். எதுக்குன்னா இட் இஸ் நாட் அ லீகல் ரெக்குயர்மெண்ட், இட் இஸ் அ ப்ரொப்ரைட்டரி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் போகுதுங்கிறது நீதிமன்றத்திற்கு தெரியணும். அப்படி நீதிமன்றத்திற்கு தெரியலனா கோர்ட் மே ப்ரொசீட் வித் த கேஸ் இல்லையா, லீட் டு unnecessary complications. அதனால அவுட் ஆஃப் ப்ரொப்ரைட்டரி இவங்க போலீஸ் என்ன பண்ணும், ஃபர்தர் இஃப் தே ப்ரொசீட் டு கண்டக்ட் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் தே டேக் லீவ் ஆஃப் தி கோர்ட் அப்படின்னு வினய் தியாகி வெர்சஸ் ரிஷத் அலி அலைஸ் தீபக் அண்ட் அதர்ஸ் 2013 5 SEC 762 அப்படிங்கிற வழக்குல உச்சநீதிமன்றம் சொல்றாங்க, it is true that though there is no specific requirement in the provisions of section 173(8) of the code to conduct further investigation or file supplementary report with the leave of the court, the investigation agencies have not only understood but also adopted it as a legal practice to seek permission of the courts to conduct further investigation and file supplementary report with the leave of the court. The courts in some of the decisions have also taken a similar view. The requirement of seeking prior leave of the court to conduct further investigation and to or file a supplementary report will have to be read into and is a necessary implication of the provisions of section 173(8) of the code அப்படின்னு வினய் தியாகி கேஸ்ல அதை தெளிவா சொல்லினாலும் நம்ம இட் இஸ் a necessary implication ஆக ஒரு நீதிமன்றத்துக்கிட்ட லீவ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வினய் தியாகி வழக்குல சொல்றாங்க. So with this, I'll stop for a moment and I have to sign a particular document. I will come back. Please stay on the line. So, இப்ப இந்த further investigation உடைய scope and object என்ன அப்படிங்கறத பார்ப்போம். இந்த மாதிரி இந்த scope and objectையும் வினய் தியாகி கேஸ்லயே சொல்றாங்க. Further investigation where the investigation officer obtains further oral or documentary evidence after the final report has been filed before the court in terms of section 173(8). This power is vested with the executive. It is the continuation of a previous investigation and therefore is understood and described as a further investigation. Scope of such investigation is restricted to the discovery of further oral and documentary evidence. அவ்வளவுதான். The scope என்னன்னு கேட்டீங்கன்னா to discovery of further oral and documentary evidence. Its purpose is to bring the true facts before the court even if they are discovered at a subsequent stage to the preliminary investigation. So preliminary investigation முடிஞ்சு ரிப்போர்ட் போட்டதுக்கு பிறகு ஒரு உண்மை தெரிய வருது அப்படின்னா அதையும் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கணும்ங்கிறதுக்காக பண்ணலாம். It is commonly described as supplementary report. Supplementary report would be the correct expression as the subsequent investigation is meant and intended to supplement the primary investigation conducted by the empowered police officer. Another significant feature of further investigation is that it does not have the effect of wiping out directly or impliedly the initial investigation conducted by the investigation agency. This is a kind of continuation of the previous investigation. The basis is discovery of fresh evidence and in continuance of the same offense and the chain of events relating to the same occurrence incidental thereto. So இந்த மாதிரி ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்றது ஏற்கனவே பண்ண இன்வெஸ்டிகேஷனை வைப் அவுட் பண்ணாது, அதனுடைய கண்டினியூஷன் தான் இது. இட் இஸ் ஒன்லி a supplementary. அதுக்கு ஏற்கனவே பண்ண இன்வெஸ்டிகேஷனை சப்ளிமெண்ட் பண்ணுவதற்காக பண்ணக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் தான் இந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த வினய் தியாகி கேஸ்ல சொல்றாங்க. இது எதுக்கு சொல்றாங்க அப்படின்னு கேட்டா there is a ரீஇன்வெஸ்டிகேஷன் ஒன்னு இருக்கு, ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஒன்னு இருக்கு. 173(8)ல ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் இஸ் பர்மிசிபிள், நாட் ரீஇன்வெஸ்டிகேஷன். ரீஇன்வெஸ்டிகேஷன்ங்கிறது என்னன்னா ஃப்ரம் ஸ்கிராட்ச் பண்ணிட்டு ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து பண்றது. ஏற்கனவே பண்ண இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஃப்ரெஷ்ஷா பண்றது, அதுக்கு பேரு ரீஇன்வெஸ்டிகேஷன். ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ங்கிறது ஏற்கனவே பண்ண இன்வெஸ்டிகேஷனை சப்ளிமெண்ட் பண்ற மாதிரி, சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட் போடுற மாதிரி பண்றது. இந்த டிஃபரன்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த டிஃபரன்ஸையும் இதே வினய் தியாகி கேஸ்ல சொல்லியிருக்காங்க. அதையும் நான் வந்து ஸ்லைட்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். தட் யூ கேன் ரீடு இந்த லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம். சரி, இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை வந்து மேஜிஸ்ட்ரேட் பண்ண முடியுமா, ஆர்டர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது. இப்ப 173(8)ல என்ன சொல்லியிருக்காங்க, போலீஸ் இஸ் நாட் ப்ரிக்ளூடட்னு சொல்றாங்க. அப்போ போலீஸ் பண்ணலாம் வித் த லீவ் ஆஃப் த கோர்ட். இந்த மாதிரி எங்களுக்கு ஃபர்தர் ஓரல் ஆர் டாக்குமெண்டரி எவிடன்ஸ் கிடைக்குதுங்க,
ஸோ நாங்க வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கண்டக்ட் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணலாம். இப்ப சுவமோட்டோவா மேஜிஸ்ட்ரேட் அந்த மாதிரி ஆர்டர் போட முடியுமா அப்படின்னா போட முடியும். இதுதான் வினய் தியாகி கேஸ்ல சொல்றாங்க. வினய் தியாகி வெர்சஸ் இர்ஷத் அலி அலைஸ் தீபக் அண்ட் அதர்ஸ். அந்த வழக்குல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் த மேஜிஸ்ட்ரேட் கேன் ஆர்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சுவமோட்டோவை கூட அவங்க ஆர்டர் பண்ண முடியும். ஸோ இதுல என்ன போயிடுது, இந்த வினய் தியாகிக்கு அப்புறமேட்டு வந்த ஒரு 2-3 வழக்குல என்ன சொல்லிடுறாங்க, இந்த ரீதா நாக்னு ஒரு கேஸ் உண்டு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ண முடியாது, மேஜிஸ்ட்ரேட் டைரக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பின்னாடி இந்த வழக்குல வினுபாய் ஹரிபாய் மாலவியா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத் ஒரு ரீசெண்ட் வழக்கு AR 2019 SC 5233. ஸோ இந்த வினய் தியாகி வழக்குக்கு பிறகு ரந்தீர் சிங் ராணா, ரீட்டா நாக் இப்படின்னு ஒரு 2-3 வழக்குல என்ன சொல்லிடுறாங்கன்னா, மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து இந்த மாதிரி பவர் கிடையாது, அவங்க வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த வழக்குல மறுபடியும் லா வந்து செட்டில் பண்றாங்க. இந்த வினய் தியாகியில் எடுத்த வியூ தான் கரெக்டான வியூன்னு ஸ்டேட் ஆஃப் குஜராத்னு அந்த வழக்குல ரீட்ரீட் பண்றாங்க. த கான்ட்ரரி வியூ டேக்கன் இன் ரந்தீர் சிங் ராணா, ரீட்டா நாக் எல்லாமே ஓவர் ரூல் பண்றாங்க. ஸோ இப்போ ஆஸ் ஆஃப் நவ் லா ஸ்டாண்ட்ஸ் தி மேஜிஸ்ட்ரேட் கேன் டைரக்ட் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்ப டிஃபேக்டோ கம்ப்ளைண்ட் கேட்கலாமா அப்படின்னா டிஃபேக்டோ கம்ப்ளைண்ட்டும் கேட்கலாம் ஆஸ் பர் வினய் தியாகி. அதை வந்து நம்ம ஹைகோர்ட் பாப்பாத்தி பாப்பாத்தி வெர்சஸ் ஸ்டேட் பை SP கரூர் அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற வழக்குலையும் மனோகரி அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெர்சஸ் டிஸ்ட்ரிக்ட் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் சிவகங்கை அந்த வழக்குலையும் நம்ம ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. வினய் தியாகி வந்து ஃபாலோ பண்ணி சொல்லியிருக்காங்க, அந்த ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போடுறதுனுடைய நோக்கமே ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்றது தான். ஸோ அட் தி இன்ஸ்டன்ஸ் ஆஃப் தி டிஃபெக்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட் நிச்சயமாக ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் தி அனாலஜி டிரான் பை அவர் ஹைகோர்ட். வினய் தியாகியில வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்லலைன்னா கூட நம்ம ஹைகோர்ட் ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்காங்க இந்த 2 வழக்குலையும். சரி, இது மாதிரி அக்யூஸ்ட் கேட்க முடியுமா அப்படின்னு பார்த்தா ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் இல்ல, இன்வெஸ்டிகேஷனுடைய ஆம்பிட்டுக்குள்ளார அக்யூஸ்ட் வரவே மாட்டார். அவர் எந்த சூழ்நிலையுமே அக்யூஸ்ட் வந்து எனக்கு இந்த ஏஜென்சி வேண்டாம், வேற ஒருத்தரை வச்சு பண்ணுங்க, அல்லது இந்த இன்வெஸ்டிகேஷன் சரியில்லை ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க அப்படின்லாம் அவர் வந்து கேட்க முடியாது. அந்த மாதிரி அக்யூஸ்ட் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியை மாத்த சொல்லி கேட்க முடியுமா அப்படின்னுங்கிற கேள்விக்கு சஞ்சீவ் ராஜேந்திர பட் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ் 2016 வழக்குல சொல்லிடுறாங்க, the accused has no right with reference to the manner of investigation or mode of prosecution. எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணோம், எப்படி ப்ராசிக்யூட்னு சொல்றதெல்லாம் அக்யூஸ்டோட வேலை கிடையாது. அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஏஜென்சி பார்த்துப்பாங்க. அக்யூஸ்டுக்கு நோ ஆடியன்ஸ். இந்த வழக்கு இந்த இதுல எனி பீரியட் ஆஃப் டைம்ல எந்த டைம்லயுமே அவங்களுக்கு ஆடியன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த வழக்குல சொல்லிடுறாங்க. ஸோ அக்யூஸ்ட் வந்து அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் cannot seek a further investigation or change in investigation agency or the manner in which the investigation is proceeding with. அதனாலதான் நம்ம பல இடங்கள்ல பார்ப்போம், அக்யூஸ்டுக்கு வந்து நகல் கூட கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுடைய நோக்கம் தான். நீங்க எக்ஸப்ட் திஸ் பப்ளிக் டாக்குமெண்ட் FIR ரிமாண்ட் இதை தவிர மீதி ஆவணங்கள் அனைத்துமே 207 ஸ்டேஜ்ல மட்டும்தான் அவர் கொடுக்கணும். இல்லைன்னா இவர் என்ன பண்ணுவாரு, இந்த இன்வெஸ்டிகேஷன் சரியில்லை அந்த இன்வெஸ்டிகேஷன் சரியில்லைன்னு he will impede with the process of investigation and misdirect the investigationங்கிறதுனால அதை வந்து அக்யூஸ்டுக்கு he has no say in the matter of investigation. Investigation is at the hands of the police. போலீஸ் மட்டும்தான் இன்வெஸ்டிகேஷனை பத்தி பண்ண முடியும், வேற யாருமே பண்ண முடியாது, இன்க்ளூடிங் கோர்ட். கோர்ட் கூட நீங்க இப்படித்தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு டைரக்ட் பண்ண முடியாது. ஸோ அதோட என்னுடைய இந்த இதை வந்து இந்த லெக்சரை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அவர் ஆஸ் அ கன்க்ளூடிங் ரிமார்க்ஸ் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன்ங்கிறது வந்து எப்படி இதுல ஏன் கோர்ட் தலையிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம ஹைகோர்ட் வந்து அபெக்ஸ் கோர்ட் வந்து சிதம்பரம் சிதம்பரம் நம்ம பழைய பினான்ஸ் மினிஸ்டர் சிதம்பரம் இருக்கார் இல்லையா, அவருடைய வழக்குல சிதம்பரம் வெர்சஸ் டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் CDJ 2019 SC 972 அப்படிங்கிற வழக்குல சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, there is well defined and demarcated function in the field of investigation and its subsequent adjudication. So investigation ஒரு பக்கம், adjudication another பக்கம். So இந்த இன்வெஸ்டிகேஷன்ங்கிற ரியலம் இருக்கு பாருங்க, இது it is exclusively within the hands of the executive, not in the hands of the court. So
It is not a function of the court to monitor the investigation process so long as the investigation does not vitiate any of the provision of law. இந்த சட்ட விதிமுறைகளுக்கு முரணாக இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் நடந்து கொள்ளாத வகையில் நீதிமன்றம் போய் அதை மானிட்டர் பண்ண வேண்டும். Must be left to the discretion of the investigation agency to decide the course of investigation. அந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு இதை விட்டுறணும். அவங்க தான் முடிவு பண்ணணும் எப்படி இந்த இன்வெஸ்டிகேஷன் எடுத்துட்டு போறது அப்படிங்கறத அவங்க தான் முடிவு பண்ணணும். If the court is to interfere in each and every stage of the investigation and the interrogation of the accused, it would affect the normal course of investigation. ஒவ்வொரு முறையும் கோர்ட் வந்து போய் நீ இது அப்படி பண்ணாத இப்படி பண்ணாதன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அது வந்து இன்வெஸ்டிகேஷனை கெடுத்துரும். அதனால it would affect the normal course of investigation. It must be left to the investigation agency to proceed in its own manner in interrogation of the accused, nature of questions put to him and the manner of interrogations of the accused. அதனால இது புலன் விசாரணை முகமை புலன் விசாரணை அதிகாரியினுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுல அனாவசியமான தலையீடுகள் யார் மூலமும் இருக்கக்கூடாது, இன்க்ளூடிங் கோர்ட்ஸ். கோர்ட் கூட இட் மஸ்ட் ரெஸ்பெக்ட் தி பவர் ஆஃப் தி போலீஸ் டு இன்வெஸ்டிகேட். நீதிமன்றம் வந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய புலன் விசாரணைக்கான அதிகாரத்தை மதிக்கணும். எல்லாத்துலயும் போய் மூக்க நுழைக்க கூடாது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் இந்த வழக்குல சொல்றாங்க. சோ அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். இதை போலீசார் நிச்சயமாக மனசுல வச்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு நம்பிக்கை உங்க மேல வந்து போலீஸ் மேல வந்து உச்ச நீதிமன்றம் வந்து வெளிப்படுத்திருக்காங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து அவங்களுடைய ஆம்பிட், அதுல போய் நம்ம அனாவசியமா தலையிடக்கூடாது. அன்லெஸ் சம் கிரேவ் திங் ஹேப்பன்ஸ், ஒரு கிரேவ் இல்லீகாலிட்டி நடந்ததுன்னா மட்டும்தான் நம்ம போய் தலையிடணுமே தவிர நம்ம ஏன்னா நம்ம இவ்வளவு நாள் பார்த்தோம் இல்லைங்களா, 5 லெக்சர் பார்த்துட்டோம், ஆல்மோஸ்ட் 2 hours ஈச். அந்த 5 லெக்சர்ஸ்லயும் நான் பல இடங்கள்ல இண்டிகேட் பண்ணியிருக்கேன் எந்தெந்த இடத்துலலாம் நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன்ல வந்து தலையிடுவதற்கு, மானிட்டர் பண்றதுக்கு, டைரக்ட் பண்றதுக்கு, சூப்பர்வைஸ் பண்றதுக்கு, சூட்டபிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்குலாம் நம்ம பார்த்திருக்கோம், சொல்லியிருக்கேன். இருந்தாலும் கூட நீதிமன்றம் ரெஃப்ரெயின் இட்ஸ் பவர், அது வந்து அனாவசியமாக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவதில்லை. ஏன் பயன்படுத்துவதில்லைன்னா இட் ஹேஸ் அ பிலீஃப், ஃபெய்த் இன் தி இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அண்ட் இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர். ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்ஸ் must conduct the investigation with absolute integrity அப்படிங்கறத சொல்லி accused ஆக இருந்தாலும் சரி victim ஆக இருந்தாலும் சரி both are state subject, so they are so அதனால the fair investigation-ங்கிறது வந்து is a fundamental right under article 21 of the constitution. so இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இது மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பை எனக்கு வழங்கிய நமது வழக்கறிஞர் திரு தனசேகரன் அவர்களுக்கும், நான் எப்போது நேரம் கேட்கும் போதெல்லாம் எனக்கு நேரம் ஒதுக்கி கொடுத்து இந்த இன்வெஸ்டிகேஷனை ஒரு முழுமையாக இதுல ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வரைக்கும் நம்ம வந்து இன்னைக்கு ப்ரொசீட் பண்ணியிருக்கோம், எலாபரேட்டாவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இதுக்கான நோட்ஸ் வந்து நான் ஏற்கனவே சர்க்குலேட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு லெக்சருக்கான நோட்ஸும் ஐ வில் சர்க்குலேட். இது அப்படியே ஒரு கம்பைன் பண்ணிக்கிட்டோம்னாவே நமக்கு வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் கைடு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம தனசேகரன் வழக்கறிஞர் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த லெக்சர் முடிஞ்ச பிறகு இந்த 5 இந்த லெக்சர்ஸையும் ஒன்னாக ஒரு யூடியூப்ல அப்லோட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால இந்த 5ம் ஒரே ஃபோல்டர்ல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக நீங்க கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கும். அதே போல இந்த 5 லெக்சர் நோட்ஸையும் கம்பைல் பண்ணி இன்னும் கொஞ்சம் அடிஷன்ஸ் எல்லாம் பண்ணி ஒரு புக்கா போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு எனக்கு. ஸோ வாய்ப்பு கிடைச்சா, நேரம் எனக்கு இருந்தால் நிச்சயமாக இதை கம்பைல் பண்ணி லைக் ப்ராக்டிக்கல் கைடு ஃபார் இன்வெஸ்டிகேஷன் நம்ம ஒரு புக் போடலான் இருக்கோம். அந்த மாதிரி ஒரு புக் போடும்போது நிச்சயமாக உங்க அனைவருக்கும் we will circulate in a free of cost. so it is absolutely free. ஸோ அந்த மாதிரி பண்ணுவதற்கு நேரம் இது போன்ற ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்ததற்கும், இந்த அத்தனை செஷன்லயும் ரொம்ப ஆர்வமாக பங்கேற்று நேரம் இவ்வளவு ஆனாலும் பொறுமையாக காத்திருந்து கேட்ட வழக்கறிஞர் பெருமகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு நாள் நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த 5 செஷன்ல சொன்ன விஷயத்த ரொம்ப ஷார்ட்டா ஒரு நட்ஸல்லா வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து வினய் தியாகி வெர்சஸ் இர்ஷத் அலி அண்ட் அலைஸ் தீபக் அதர்ஸ் அந்த வழக்குல சொல்லியிருக்காங்க.
அதை வந்து ஃப்ரம் இன்வெஸ்டிகேஷன் டு கிரிமினல் ட்ரையல் ஜெர்னி அப்படிங்கிற தலைப்புல 3 ஸ்லைடா போட்டிருக்கேன். அந்த ஸ்லைடும் ஐ வில் சர்க்குலேட் டு யூ வித் திஸ் ஸ்லைட்ஸ். ஸோ நீங்க அதை ஒரு முறை படிச்சீங்கன்னாவே நம்ம நம்ம இந்த 5 செஷன்லயும் நம்ம சொன்ன விஷயங்களை ஒரு நட்சல் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வித் திஸ் ஐ வில் கன்க்ளூட் மை லெக்சர் with my whole hearted thanks to all concerned. இந்த